ஈரான் ஸ்டில் அமெரிக்கா இந்த யுத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பரவல் அடைந்து கொண்டே போகுது. பரவல் அடைவதோடு அதனுடைய வீரியத்தன்மையும் அதிகரித்து கொண்டே போகுது. ஏராளமான ராக்கெட் மற்றும் இந்த ட்ரோன்களை வைத்து ஈரான் தொடர்ச்சியான பரவலான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஈரானுக்கு சுற்றி இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகள் மற்றும் இந்த தூதரகங்கள் மீதும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் மத்திய கிழக்கிற்கு வருகின்ற விமானங்கள் பொதுவாக அனைத்துமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் காரணமாக பல நாடுகளுக்கு செல்ல இருக்கின்ற மக்கள் அந்தந்த நாடுகளில் தவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த யுத்தத்தின் தொடர்ச்சியாக இஸ்ரேல் என்ன செய்திருக்கின்றால் லெபனானுடைய தெற்கு பகுதியில தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி இருக்கின்றது. அதாவது லெபனானின் பாதுகாப்பு பகுதி ஒன்றை உருவாக்கும் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்றது. லெபனானினுடைய எல்லை பகுதியில் ஒரு பாதுகாப்பு இடைவெளி பகுதி, அதாவது பவர் சோன் என்பதை உருவாக்கி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லை அப்பால் மேலும் சில இடங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர படைகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ராணுவ பேச்சாளர் டெஃப்ரின் கூறியதாவது, வடக்கு பகுதியில் உள்ள எங்கள் படைகள் முன்னேறி முக்கியமான உயர்நிலை பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. எங்கள் மக்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு பகுதியை உருவாக்கி வருகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றும் மேலும் ஒரு செய்தி, ஈரானில் புதிய ட்ரோன் பயன்படுத்தியதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா குறைந்த செலவு கொண்ட தாக்குதல் ட்ரோன் ஒன்றை ஈரானின் போரில் பயன்படுத்தியதாக தெரிவித்திருக்கின்றது. லூகாஸ் எனப்படும் இந்த ட்ரோன் அரிசோனா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்பெக்ட்ரிவர்க்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இது 2025 ஜூலை மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதன் சராசரி விலை சுமார் $35,000 என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சாதனங்களை இணைக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கும் பயிற்சிக்கும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகின்றது. உக்ரைன் போருக்கு பிறகு ட்ரோன்கள் நவீன போரில் முக்கிய ஆயுதமாக மாறியிருப்பது உங்களுக்கு தெரியும். ரஷ்யா பயன்படுத்தும் ஈரான் தயாரிப்பு ட்ரோன்களும் இதற்கு ஒத்த வடிவமைப்பை கொண்டவை என கூறப்படுகின்றது. இந்த தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவும் விலை குறைந்த ட்ரோன்களை தயாரித்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தங்களில் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது என்ற செய்தியும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள அல்மனார் என்ற தொலைக்காட்சி நிலையம் அமைந்த கட்டிடத்தை இஸ்ரேல் தாக்கியது என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. தாக்குதலுக்கு முன் அந்த இடத்தை காலி செய்யுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லாவின் கட்டளை மையங்களையும் ஆயுத களஞ்சியங்களுக்கும் குறிவைக்கப்பட்டன என்று தெரிவித்திருக்கின்றது. தாக்குதலுக்கு பிறகு வானத்தில் கரம்புகை உயர்ந்து காணப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. உயிரிழப்பு அல்லது காயம் பற்றிய எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. 2006ஆம் ஆண்டு நடந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரின் போதும் இந்த அல்மனார் தலைமையகம் தாக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய புதிய வான் தாக்குதல்களின் காரணமாக லெபனானின் தெற்கு பகுதியில் வாழ்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பெய்ரூட்டின் நகரத்திற்குள் பாதுகாப்பு தேடி சென்றுள்ளனர். இந்த புதிய மோதலில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த மத்திய கிழக்கில் ஈரான் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் பல நாடுகளுக்கு பரவடைந்து வருகின்றன. மேலும் இதுபோன்ற உலக விவரங்களை தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலோடு தொடர்ந்திருங்கள். உங்களுக்காக புதிய தகவல்கள் தொடர்ந்து வரும். உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய இந்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன்.